பார்க்க இன்குலாப் தான் பார்க்குறோம். புதுக்கவிதையில் முக்கியமான ஒரு ஆள் இன்குலாப். இன்குலாப் வந்து 1944 தன் மழலை செல்வத்தின் பெயர். இவர் இன்குலாப் அப்படிங்கிறது அவரோட மழலை செல்வத்தின் பெயர் தான். அவரோட இயர் வந்து 1944. இயற்பெயர் வந்து சாகுல் ஹமீது அப்படிங்கிறதா. இன்குலாப்போட இயற்பெயர் அப்படின்னா சாகுல் ஹமீது. கீழக்கரை வார்ப்புன்னு இவங்கள சொல்லுவாங்க. இன்குலாப் கவிதைகள் வந்து இன்குலாப் கவிதைகள், இவரோட கவிதை வந்து இன்குலாப் கவிதைகள். வெள்ளை இருட்டு, சூரியனை சுமப்பவர்கள். இன்குலாப் கவிதை வெள்ளை இருட்டு, சூரியனை சுமப்பவர்கள், காந்தல் நாட்கள், கிழக்கும் பின்தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்குலாப் கவிதைகளை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரமிடுகளில் இருந்து அடிமைகள் விடுதலை பிரகடனம் செய்கிறார்கள் என்னும் அந்த புதுக்கவிதை குறுங்காவியம் வந்து இதில் அடங்கியதான். பிரமிடுகள்லேருந்து அடிமைகள் விடுதலை பிரகடனம் செய்கிறார்கள் என்னும் புதுக்கவிதை குறுங்காவியம் இதில் அடங்கியது. வெள்ளை இருட்டு அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ச்சைக்குரிய அரசியல் தத்துவார்த்தம், அவசர நிலை எதிர்ப்பு புரட்சி புதுக்கவிதையின் பெட்டகமாக இது வந்து இருக்குது. இப்போ இவரோட சமுதாய மாற்றங்களுக்கான சிந்தனைகளை உன்னதமான கலை வடிவில் தருவது என்று தொடங்கி அதனையும் மக்களுக்கு புரியக்கூடியதாக அமைத்தால் இன்றியமையாதது என கருதி அதற்கேற்ப நாட்டுப்பாடல் வடிவில் புரட்சிகரமான கவிதைகளை இசைப்பது என்ற முடிவுக்கு வந்து சகலவிதமான அடிமை தலைகளையும் தகர்த்து எறிவதற்கான சிந்தனை சக்தியை வந்து கலை இலக்கிய தருதல் வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சா அதே வழியில் வந்து இவரோட கவிதைகள் வந்து பீடு நடை போட்டு வந்துச்சான். தனித்துவம் எந்த பரம்பரையிலும் வராத ஒரு புதிய பரம்பரையின் முதல்வராக முகிழ்ந்த மக்கள் இலக்கிய கவிஞரான். இவர் வந்து எந்த பரம்பரைக்குள்ளேயும் வராமல் இவர் ஒரு தனித்துவமான மக்கள் இலக்கிய கவிஞர். மக்கள் இலக்கிய கவிஞர், தனித்துவம் எந்த பரம்பரையிலும் வராது. இது முக்கியமாக பாருங்கள், ஒரு புதிய பரம்பரையின் முதல்வராக முகிழ்ந்த மக்கள் இலக்கிய கவிஞர் அப்படின்பா இன்குலாப்பை. புதுக்கவிதையில் புதுப்பாதை வகுத்த புதுமை கவிஞர். புதுக்கவிதையில் புது பாதை வகுத்த புதுமை கவிஞர் யார் அப்படின்னாலும் இன்குலாப் தான். இவரோட எழுதுகோள் பேனா உழைக்கும் வர்க்கத்தின் ஊதுகுழல் அன்று. இவரோட எழுதுகோள் வந்து உழைக்கும் வர்க்கத்தின் ஊதுகுழல் அன்று. துப்பாக்கி. இவரோட எழுதுகோள் எப்படி இருந்துச்சான்? துப்பாக்கி மாதிரி இருந்துச்சு. கவிதையோ மயக்கும் மாத்திரைகள் அல்ல, மார்பினை துளைக்கும் தோட்டாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்குலாப் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். கருத்தில் தெளிவு, குரலிலே கடுமை, நடையில் சரளம், புயலின் புதுவேகம், உணர்ச்சியிலே ஓட்டம், இத்தனையும் அமைந்த நற்கவிஞர் யார் அப்படின்னா அது இன்குலாப். எதிர்காலத்தில் மாபெரும் மக்கள் இயக்க கவிஞராக மிளிரப்போகிறார், ஒளிரப்போகிறார் அப்படின்னு நம்ம மதுசா வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து வேர்வையை விதைக்கிறேன். அவரோட கவிதைகள் வேர்வையை விதைக்கிறேன் அறுவடை விழா நாளில். வேர்வையை விதைக்கிறேன் அறுவடை விழா நாளில், கண்ணீர் துளிகளை கணக்கு பார்க்கிறேன் காஷ்மீர் பள்ளத்தாக்கில். வேர்வையை விதைக்கிறேன் அறுவடை விழா நாளில், கண்ணீர் துளியினை கணக்கு பார்க்கிறேன் காஷ்மீர் பள்ளத்தாக்கில். கனி மரங்களை வளர்த்துவிட்டு சஹாரா பாலைவனத்தில் சஞ்சாரம் செய்கிறேன். என்னுடைய தாய்ப்பாலை என் உதடு தொடும் முன் பண்ணை நாகங்கள் பருகி முடிக்கிறார் அப்படின்னு இந்த அழகான ஒரு கவிதை வந்து இவர்கள் நடந்த ராஜபாட்டைகளில் மண்டை ஓடுகளே மலர்களாய் குவிந்தனாமா. இந்த கழுகுகளின் இன்ப வேட்டைகளில் காண மயில்கள் தோகை இழந்தன அப்படின்னு இது முடியுது. அடுத்து வந்து இன்னொரு பாடல் வந்திருக்கு. இவர்கள் எழுப்பிய இந்த பிரமிடுகள் அடிமை வர்க்கத்தின் வேர்வை அதிசயங்கள் அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து பதுக்கிய மூட்டைகள் சூறையாடப்பட்ட பின் தனியே கிடந்து இவனது சடலம்தான். இவன் கலப்படம் செய்த கல்லாலும் மணலாலுமே இவனது கல்லறை எழுப்பப்பட்டது அப்படின்னு இன்குலாப் கவிதைகள் தனித்துவமானது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சுகந்தி சுப்பிரமணியம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களும் வந்து புது கவிதையில் உள்ளவங்க தான். அவங்களோட கவிதை நூல்கள் வந்து புகையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். புகையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். எல்லாம் UGDRP சிலபஸில் இருக்காங்க. சுகந்தி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க அவங்க எழுதின புதுக்கவிதை எது அப்படின்னா புகையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். இன்குலாப் கவிதை என்ன பார்த்தோம்? இன்குலாப் கவிதைகள் வெள்ளை இருட்டு, காந்தல் நாட்கள், சூரியனை சுமப்பவர்கள், கிழக்கும் பின்தொடரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவுமதி அப்படிங்கிறவங்கள தான் பார்ப்போம். அறிவுமதி யார் அப்படின்னா இயற்பெயர் வந்து மதியழகன். இயற்பெயர்
மதியழகன். அவங்களோட நூல்கள் வந்து அவிலரும்பு. என் பிரிய வசந்தமே, அவிலரும்பு, என் பிரிய வசந்தமே, நிரந்தர மனிதர்கள் அன்பான ராட்சசி, புள்ளின் நுனியில் பனித்துளி, அணுத்திமிர் அடக்கு, ஆயுளின் அந்தி வரை, கடைசி மலைத்துளி, நட்பு காலம். நம்ம இதை வந்து ரெண்டாவே பார்ப்போம், அப்போ தான் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பாய்.